அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற பதிவானது கார்டியாக் அரெஸ்ட் எனும் இதய செயலிழப்பு நிலை. இது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது முதல்ல கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு சமூகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சவாலான நிலை இந்த கார்டியாக் அரெஸ்ட். நேற்று வரைக்கும் நம்மளோட பேசிக்கிட்டு இருந்த ஒரு நபர் மறுநாள் காலையில அவரோட இறப்பு செய்தி. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட போன்ல பேசின நபர் அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல அவரோட இறப்பு செய்தி. இது போன்ற நிலைகள்லாம் இன்னையோட சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சவால். அப்ப என்ன நடக்குது? ஒரு ஆரோக்கியமா இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு எந்தவித ஒரு முன் அறிகுறியும் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இதயமானது திடீர்னு தன்னோட செயலை நிறுத்திடுது. இதைத்தான் கார்டியாக் அரெஸ்ட்னு மருத்துவ உலகத்துல சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு மரணம், அதிகப்படியான மரணம், நிறைய பேரோட மரணம் எல்லாமே எது சார்ந்ததா இருக்கு அப்படின்னா இந்த கார்டியாக் அரெஸ்ட். இன்றைய நவீன சமூகம் சந்திச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய 2 சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த இதய செயலிழப்பு, இன்னொன்று புற்றுநோய். இந்த 2 நோய்களும் இன்னைக்கு மனித உலகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் இன்னைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லார்களுக்கும் ஒரு பெரிய சவாலாக. இதுல இருந்து நம்ம உடம்ப காப்பாத்திக்கணும். அப்ப காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழி? நோய் வந்த பின்னாடி நாம இதை சிகிச்சை எடுத்துக்கிறது சரியானதா? நோய்க்கு முன்னாடி சிகிச்சை எடுத்துக்கிறது சரியானதா? சிகிச்சை ஒன்று தேவையா? எத்தனை பேர் நோய் வந்த பின்னாடி மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்னு போய் எத்தனை சதவீதம் ஆரோக்கியமா திரும்பி வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவாயிருச்சு. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்னு ஒரு நோய் வரும். எல்லாரும் மருத்துவமனைக்கு போவாங்க. உடனடி சிகிச்சை கொடுத்து ஒரு 10 நாள் அவரை மருத்துவமனையில் இருக்க வச்சு அவரோட நோயை சரி பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு மருத்துவமனைக்கு போறதுக்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு உயிரிழப்பு ஆயிடுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த அறிகுறியும் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்மளோட பேசிட்டு இருக்கிறவங்க, சிரிச்சிட்டு இருக்கிறவங்க சிரித்த நிமிடத்திலேயே, பேசிய நிமிடத்திலேயே திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இது எவ்வளவு ஒரு மிக கடுமையான கொடுமையான ஒரு செயல். இதுக்கெல்லாம் மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய காரணம் தான் இந்த கார்டியாக் அரெஸ்ட். சரி, அப்ப இது வந்த பின்னாடி நம்ம சிகிச்சை எடுத்துக்கிறதுங்கிறது இனி உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப மிகவும் ஒரு அரிதான விஷயம். ஏன்னா நமக்கு மருத்துவமனைக்கு போற வாய்ப்பே இல்லாம போயிடுது. அப்ப இந்த நோய் வராம தடுக்கிறது ஒண்ணுதான் இனி மனித குலத்துக்கான ஒரு மிக முக்கியமான சவாலான விஷயம். அப்ப எப்படி இந்த கார்டியாக் அரெஸ்ட்னு ஒண்ணு வராம நாம பாதுகாக்கிறது, நம்ம உடலை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா, இதுக்கு நம்மளோட பாரம்பரிய மருத்துவமும் இயற்கை மருத்துவமும் இந்திய மருத்துவம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் எல்லாமே சரியான உணவு பழக்கம், சரியான உறக்கம், இதுதான் இதுக்கு அடிப்படை. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உணவு முறையில ரசாயனம் கலந்ததை யாராலையும் தவிர்க்க முடியாது. அப்போ நம்ம சாப்பிட்ற உணவை ரொம்ப ஒரு சுத்தமான இயற்கையான உணவா நம்ம சாப்பிட்றதே நமக்கு சவாலான விஷயம்தான். அப்போ என்ன பண்ணணும்? அந்த உணவையாவது நம்ம சரியான நேரத்துக்கு சாப்பிடணும். 2வது, உறக்கத்தை சரியான நேரத்துக்கு உறங்கணும். அப்ப உறக்கமில்லாத ஒரு நிலை தான் கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாகவும் இருக்கு. உறங்காம இரவுல அதிக நேரம் கண் விழிக்கிறது ஒரு காரணமா இருக்கு. அதிகப்படியான வேலைகளை நம்மளோட மனதுக்குள்ள எடுத்துக்கிறது, அதாவது வேலை பளுவை மனதுக்குள்ள எடுத்துக்கிறது, மன அழுத்தத்தை உருவாக்கிக்கிறது, இது எல்லாமே இருதய செயலிழப்புக்கு மிக முக்கிய காரணமா இருக்கு. சரி,
ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ஹார்ட் அட்டாக்ல ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் போவார், ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக வந்துடுவார். ஆனால் இப்போ ஒரு 5 ஆண்டுகளுக்கு உள்ளதான் இந்த கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிற நோய் மிக அதிக அளவில் வளர்ந்துட்டு வருது, உருவாகிட்டு வருது. அப்போ இதை வராமல் நம்ம எப்படி தடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய அருமையான பாரம்பரிய மருத்துவம் அக்குபங்க்சர், தமிழ் மருத்துவம் அக்குபங்க்சர், சீன மருத்துவம்னு அதை சொல்லிக்கிட்டா கூட இந்தியாவில இருந்து போன மருத்துவம், நம்ம தமிழ்நாட்டில இருந்து போன மருத்துவமான அக்குபங்க்சர் ரொம்ப ஒரு உன்னதமான விஷயங்களை நமக்கு வழிகாட்டுதல்ல சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இயற்கையில நம்ம வாழ்வியலை சரியா வச்சுக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், மன அழுத்தம் இல்லாம பார்த்துக்கணும். இது அடிப்படை வாழ்வியல் செயல். இதை எல்லாரும் கண்டிப்பா பண்ணணும். அதுக்கப்புறம் சிகிச்சை முறையில, அக்குபங்க்சர் சிகிச்சையில என்ன விஷயங்களை நாம கையாளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 புள்ளிகளை இதுக்கு நாம சிகிச்சையா எடுத்துக்கலாம். அக்குபங்க்சர் மருத்துவத்துல மாரடைப்பு வராமல் தடுப்பதற்கும் இதய செயலிழப்பு வராமல் தடுக்கிறதுக்கும் ஒரு 4 புள்ளிகள் நமக்கு அருமையான புள்ளிகள் இருக்கு. இந்த புள்ளிகளை நம்ம அன்றாட வாழ்வியல்ல பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னாவே நிச்சயமா ஹார்ட்ல பிரச்சனையோ, ஹார்ட்ல அடைப்பு போன்ற உபாதைகளோ, கார்டியாக் அரெஸ்டோ, ஹார்ட் அட்டாக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராம தடுக்கப்படும். அப்ப அதுக்கு அக்குபங்க்சர் மருத்துவத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கு என்ன புள்ளிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்மளோட இதயத்துக்கான தனித்துவமான ஒரு உயிராற்றலே உடம்புல இருக்கு. இதயத்தை பராமரிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இதய உயிராற்றல் அப்படின்னு ஒரு தனித்துவமான உயிராற்றல் செயல்பாடே உடம்புல இருக்கு. அதுக்கு பேர் ஹார்ட்னு பேர், ஹார்ட் மெரிடியன். இந்த ஹார்ட் மெரிடியன்ல உள்ள 6வது புள்ளி H6 அப்படின்னு சொல்லக்கூடிய 6வது புள்ளி, இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மணிக்கட்டு ரேகையோட வெளிப்புறத்துல சுண்டு விரல் பக்கத்துல நடுப்பகுதிக்கும் அந்த முடிவு பகுதிக்கும் இடைப்பட்ட மையப்பகுதியில இருந்து நம்மளோட ஒரு கட்டை விரல் கீழே வச்சோம்னா அதுதான் ஹார்ட் 6ஓட பாயிண்ட். மணிக்கட்டு ரேகையோட மையத்துல இருந்து வெளிப்புற ஓரத்துக்கும் இடைப்பட்ட மையப்பகுதியிலிருந்து ஒரு தம் ஃபிங்கர் கீழாக நம்ம ஒரு இடத்த லொக்கேட் பண்ணோம்னா இது H6. இந்த இடத்துல இந்த ப்ரோபை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 15 டைம்ஸ் இப்படி ப்ரெஷர் பண்ணணும். தினசரியும் பண்ணலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாம், வாரத்தில் 3 நாள் பண்ணலாம். இந்த நான் சொல்ற புள்ளிகள் எல்லாத்தையுமே இந்த பாயிண்ட்ல வச்சு நீங்க ப்ரெஷர் பண்ணுங்க. அடுத்து 2வது பாயிண்ட், அதுக்கு மேல H7ங்கிற பாயிண்ட், ஹார்ட்லே 7வது புள்ளி, அந்த ரேகை மேலேயே, அந்த மணிக்கட்டு ரேகை மேலேயே இருக்கக்கூடிய புள்ளி H7ங்கிற பாயிண்ட், இது 2வது புள்ளி. அடுத்து 3வது புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H8ங்கிற பாயிண்ட், ஹார்ட்ல 8வது புள்ளி. அதாவது உங்களோட உள்ளங்கையில மேல ஒரு ரேகை போகும், கீழே ஒரு ரேகை போகும். இந்த 2 ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில, அந்த மேல் ரேகைக்கும் கீழ் ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய புள்ளி வந்து H8 அப்படிங்கிற ஹார்ட்டோட 8வது புள்ளி. இது 3வது புள்ளி. அடுத்து 4வது புள்ளி மிக மிக முக்கியமான புள்ளி, லங் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய LU9ங்கிற பாயிண்ட். இது எங்க இருக்குன்னா இந்த மணிக்கட்டு ரேகையோட வெளிப்புற முடிவு. நம்ம முதல்ல அந்த பக்கம் ஹார்ட் 6ம் 7ம் பார்த்தோம். இப்போ இந்த மணிக்கட்டு ரேகையோட கட்டை விரல் பக்கம் முடிவுல, இந்த கட்டை விரல் அப்படி நம்ம உயரமா உயர்த்தினோம்னா இவங்களுக்குள்ள ஒரு குழி விழுகும். அந்த மணிக்கட்டு ரேகை மேல வெளியே அந்த முடிவுல ஒரு குழி விழும். இந்த புள்ளி வந்து LU9ங்கிற பாயிண்ட். இது மிக மிக முக்கியமான பாயிண்ட். இருதய இரத்த நாள அடைப்பை சரி செய்யக்கூடிய புள்ளி. அப்ப இருதய இரத்த நாளங்கள்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு இதெல்லாம் அடைக்கிறத சரி செய்யறதுக்காகவும் இரத்த நாளங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளி. இதன் மூலமா தான் மாரடைப்போ இருதய செயலிழப்போ நடக்குது. அப்ப இந்த LU9ங்கிற பாயிண்ட்டை வந்து நாம தொடர்ந்து 4வது புள்ளியா நாம இதுல ஒரு 10 நிமிடம் நம்ம ப்ரெஷர் பண்ண
நம்மளோட சுவாசம் சீராகும், இரத்த குழாய்கள் சுருங்குற தன்மை இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும், இரத்த குழாயில் எந்த விதமான ஒரு அடைப்புகளும் ஏற்படாது. இது அக்குபங்சர் மருத்துவத்தில் இதயத்தை பாதுகாக்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்க புள்ளிகள். அடுத்து இதய செயலிழப்பு வராமல் தடுக்கிறதுக்கு அக்குபங்சருக்கு அடுத்ததா நான் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்னன்னா சுவாச பயிற்சி. எந்த அளவுக்கு பிராணனை நம்ம உள்வாங்கிறோமோ, பிராணசக்தியை நம்ம உள்வாங்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட இதயமும் இரத்த நாளமும் சுத்தமாக இருக்கும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல். அப்போ மூச்சு பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான பயிற்சி. அதுக்கு இந்த பிராணாயாமம் சொல்லக்கூடிய சுவாச பயிற்சியை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் தினசரி ஒரு 5-10 நிமிஷம் ஒரு லாங் பிரீத், மூச்சை டீப்பாக உள்வாங்கி வெளியே விடக்கூடிய இந்த பயிற்சியை நான் மூச்சு பயிற்சிக்குன்னு அடுத்து தனியாக ஒரு வீடியோ பதிவு பண்ணுவேன். இருந்தாலும் இதில் அடிப்படையாக மூச்சு பயிற்சி என்னன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்போ ஒரு விரலால், கட்டை விரலால் மூக்கை ஒரு பக்கம் சுவாசத்தை அடைச்சிக்கிட்டு ஒரு பகுதியால் சுவாசத்தை டீப்பாக உள்வாங்கிறது, அப்படி வாங்கின சுவாசத்தை அதோட எதிர்பக்கமாக வெளியே விடுறது, மறுபடியும் அதுக்கு மாற்றா இந்த பக்கம் சுவாசத்தை உள்ளே இழுத்து இந்த பக்கம் வெளிவிடுறது. இது 2வது முறை. 3வது, ஒரே நேரத்தில் 2 மூக்கு வழியாகவும் சுவாசத்தை ஆழமாக இழுத்து ஒரு வினாடி அதை உள்ளேயே நிறுத்திட்டு அப்புறமா மெதுவாக உங்களோட பிரீத்திங்கை வெளியே விடுறது. இது மாதிரி இந்த ஆள் சுவாச பயிற்சின்னு சொல்லக்கூடிய பயிற்சியையும் நீங்கள் தினசரி இந்த அக்குபங்சர் பயிற்சியோட சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய் சுருக்கங்கள், அடைப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதுவாகவே சரியாயிடும். இப்போ இதய செயலிழப்பு, மாரடைப்பு போன்ற நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்காக அதுக்கான சிறப்பான முத்திரையை ஒரு 3 முத்திரையை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இதய முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்துக்குனே இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு முத்திரை. இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்களோட கை விரல்கள் 2ஐயும் மேல் நோக்கி நேராக விரித்து வச்சுக்குங்க. இதில் நடுவிரல், மோதிர விரல் 2ஐயும் மடக்கி 2 பக்கம் மடக்கி ஒன்னோட ஒன்று இணைச்சிருங்க. இந்த சுண்டு விரல் 2ஐயும் ஒன்னோட ஒன்று இணைச்சிக்கிறங்க விரிந்த நிலையில். நடுவிரலும் மோதிர விரலும் மடித்த நிலையில் ஒன்னோட ஒன்று இணையணும். 2 சுண்டு விரலும் விரிந்த நிலையில், மேலே உயர்ந்த நிலையில் ஒன்னோட ஒன்று இணையணும். அதே மாதிரி ஆள்காட்டி விரல் 2 விரல்களையும் மேல் நோக்கிய நிலையில் ஒன்றோட ஒன்று இணையணும். உங்களோட கட்டை விரல் 2ம் விரிந்த நிலையில் இருக்கணும். இதை இணைக்காம 2 இயல்பாக விரிந்த நிலையில் இருக்கணும். இதுதான் இந்த முத்திரை. இது இதய முத்திரைன்னு பேர். இதயத்துக்குனே இருக்கக்கூடிய மிக பிரத்யேகமான முத்திரை. இதயம் நன்றாக இயங்கவும், இதயத்தில் அடைப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், இதய இரத்த நாளங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், இதயத்துக்குள்ள ஆக்சிஜனோட அளவு, அதாவது பிராணனோட அளவு மிகையா இருக்கிறதுக்குமான ஒரு முத்திரை இந்த இதய முத்திரை. இதை டெய்லி ஒரு 5 to 10 minutes முதல் முத்திரையா எடுத்துக்குங்க. அடுத்து இதய நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கான 2வது முத்திரை அபான வாயு முத்திரை. நம்ம ஏற்கனவே அபான முத்திரை பார்த்துருக்கோம். இது அபான முத்திரை. இதுக்கு முன்னாடி சர்க்கரை நோயில நம்ம இதை பார்த்துருக்கோம். இந்த அபான முத்திரையோட அப்படியே உங்களோட ஆள்காட்டி விரலை கட்டை விரலோட அடிபாகத்தில் வச்சீங்கன்னா இது அபான வாயு முத்திரை. அபான வாயு முத்திரை. இந்த அபான வாயு முத்திரையும் இதயத்துல இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இரத்தம் உறைநிலைக்கு போகாத அளவுலையும், அதுல இதய இரத்த நாளங்கள்ல சுருக்கம் ஏற்படாத வண்ணமும் பாதுகாக்கக்கூடியதுல ரொம்ப முக்கியமான 2வது முத்திரை அபான வாயு முத்திரை. இது அபான முத்திரையவே நம்ம ஏற்கனவே அபான முத்திரை நம்ம இப்படி பண்ணுவோம். நம்மளை பார்த்தபடி தான் எப்போ முத்திரை பண்ணணும். அதில் அடிஷனலாக உங்களோட ஆள்காட்டி விரலை கட்டை விரலோட அடிபாகத்துக்கு கொண்டுட்டு போனீங்கன்னா
இது அபான வாயு முத்திரை. இதை உங்களை பார்த்த நிலையில தினசரி ஒரு 5 to 10 நிமிஷம் அந்த முதல்ல இதய முத்திரையை பண்ணிட்டு ரெண்டாவது இந்த அபான வாயு முத்திரையை பண்ணுங்க. இப்ப மூன்றாவது முத்திரை என்ன அப்படின்னா மகிழ்ச்சி முத்திரை. மகிழ்ச்சிக்கும் இதயத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னா, மகிழ்ச்சியா இருக்கிறதுல தான் இதய பாதுகாப்பே இருக்கு. அப்ப நம்ம மனதையும் இதயத்தையும் மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு என்ன முத்திரையை நம்ம பயன்படுத்தலாம்னா, உங்களோட கை விரல் 4 விரல்களையும் ஒன்னோட ஒன்று இணைச்சு அதோட நகைப்பகுதியை ஒன்னோட ஒன்று நினைச்சு கட்டை விரல்களை மேல் உயர்த்திய நிலையில இதை இப்படி லேசா மூமெண்ட்ல தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த முத்திரை தான் மகிழ்ச்சி முத்திரை. இதை இப்படி வச்சுட்டே ஒரு 5 நிமிடம் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த விரல்களை ஒன்றோட ஒன்று நீங்க இணைச்சு தேய்ச்சிங்கன்னா இது மகிழ்ச்சி முத்திரை. எந்த அளவுக்கு மனதில் மகிழ்ச்சி ஏற்படுதோ அந்த அளவுக்கு மனம் ஆரோக்கியமா இருக்கும். இந்த மகிழ்ச்சி முத்திரையும் மூன்றாவதாக இதயத்தை பாதுகாக்கிறதுக்கான முத்திரை. இப்ப இந்த பதிவுல அக்குபஞ்சர் மருத்துவத்தின் வாயிலாக இதய செயலிழப்பை தடுக்கிறதுக்கும், பிராண சிகிச்சையின் வாயிலாக இதய செயலிழப்பு வராமல் தடுக்கிறதுக்கும், முத்திரை வழியாக இதய நோய்கள், இதய மாரடைப்பு, இதய செயலிழப்பு போன்ற நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கான பாதுகாப்பு விஷயங்களையும், அந்த மாதிரி ஒரு நோய் நிலைக்கே மனித குலம் போகாததுக்கான ஒரு தற்காப்பு சிகிச்சைகளையும் நான் இந்த பதிவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை எல்லாரும் பயன்படுத்தி உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இந்த விஷயங்களை பயிற்றுவிச்சு நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணும். யாரும் இனிமே உயிரிழப்பு வராமல் அது அளவுக்கு நமக்கு நாமே பார்த்துக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.